அங்கே ஹிந்தி பேசலாம் தீவிரவாதம் இருக்காங்க, மராட்டி பேசலாம் தீவிரவாதம் இருக்கலாம், மலையாளம் பேசலாம் தீவிரவாதம் இருக்கலாம், தெலுங்கு பேசலாம் தீவிரவாதம் இருக்கலாம். இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் ஆக்கப்பட்டேன் நான்? வெவ்வேறு மொழி தானே, வெவ்வேறு இடங்கள் தானே, ஏன் ஆக்கப்பட்டேன்னு கேள்வி கேட்குறேன். அதுக்கு ஆக்கப்பட்டதுக்கு காரணம்னா இந்த பௌத்தம் மேலோங்கி இருக்கிறது, எல்லாம் பௌத்தர்களாக இருக்காங்க. இந்துத்துவம் மேலோங்கும் போது, பௌத்தத்தை அழிச்சொழிக்கும் போது அஞ்சு நடுங்கி பிராமணத்தையும் இந்துத்துவத்தையும் ஏற்றுக்கினவர்கள் உயர்ச்சாதி ஆக்கப்பட்டார்கள். குலவே அழிஞ்சாலும் நான் பௌத்தனாக தான் இருப்பேன்னு சொன்னவர்கள் தான் இன்னைக்கு தீண்டத்தகாதவர்களாக தலித்துகளாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு அயோத்தாஸ் பண்டிதர் தான் கண்டுபிடிச்சு சொல்கிறார். நான் பௌத்தன் இருந்ததுனால தான் நான் தீண்டத்தகன் ஆக்கப்பட்டேன். பௌத்தன்றதுனால, பௌத்தம் ஒடுக்கப்பட்டதுனால இந்த மந்த பௌத்தம் மிகப்பெரிய கோல் வச்சுருந்தது. இந்துத்துவம் கோல் வச்சும்போது பௌத்தத்தை அடித்து ஒழிக்கிறாங்க மிகப்பெரிய லெவலில். இந்த தத்துவத்தையே ஒழிக்கிறாங்க. காலி பண்ணு இந்த தத்துவம் சமத்துவத்தை சொல்லுது, அந்த தத்துவம் சகோதரத்துவத்தை சொல்லுது, அது அறத்தை சொல்லுது. அது அவனுங்களை பிடிக்கல. அவன் பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் தாய்ந்தவன் என்ற பாகுபாடு கொண்ட இந்து மதத்துடைய தத்துவம் தான் மனு தர்ம தத்துவம் தான் பெரிய தத்துவம். அதை அந்த தத்துவத்தை மன்னர்களுக்கு பூர்த்தி அந்த ஐடியாலஜியை மன்னர்களாக பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த சமத்துவ தத்துவம் சோதரத்துவ தத்துவம் நீண்ட இடைவெளிக்கு தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்தாஸ் பண்டிதருக்கு அப்புறமா இடைவெளிக்கு அப்புறமா அம்பேத்கர் மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணார். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு சனாதனமாக இருந்த இந்தியாவை தகத்தெறிகிறார் அம்பேத்கர். சமத்துவ இந்தியா உருவாக்க இதுதான் நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஆமாம், அவர் 1891 மகாஜன சங்கம் ஆரம்பிக்கிறாரு. அது 1891 தான் பிறகுறாரு. அம்பேத்கருக்கு முன்னாடி தாத்தா தான் விவசாயம் இது பண்ணுறாரு. ஏன்னா தமிழ் மக்களுக்கு அவரை சவுத்தில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் போனால் குறிப்பிட்ட மக்கள் தாத்தாவோட தெரியாது. அங்கே வட மாவட்டங்களில் தலைவருடைய மிகப்பெரிய ஆற்றலான பேச்சுகளுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன், அயோத்தாஸ் பண்டிதர் இவனுடைய போராட்டம் தான் அயோத்தாஸ் பண்டிதருடைய போராட்டமும் தாத்தாவுடைய போராட்டமும் தான் பஞ்சிங்லாண்டு 1929 சுற்றிருக்கான். அப்போது தாத்தாவெல்லாம் தாத்தா ரொம்ப நெருக்கமாக வெள்ளக்காரன்ட்ட இருக்கிறாரு. அப்போ கூப்பிட்டு கேட்குறான், ஆந்திராவில் கிருஷ்ணா மாவட்டன்ற ஒரு மாவட்டம் இருக்குது. அந்த மாவட்டத்தில் நிறைய நிலங்கள் இருக்குது. இவங்க நிலம் இல்லாதவங்களாம் அங்கே வந்துருங்க, அந்த நிலம் கொடுக்குறேன்னு சொல்கிறான். தாத்தா ஒத்துக்கல. மிகப்பெரிய செங்கல்பட்டு மாவட்டம், சென்னையை ஒட்டி உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் தரணும் ஏராளமான தலித் மக்கள் இருக்காங்க. அது இன்னி வரைக்கும் சர்வ பிரகாரம் பார்த்தா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் சிறந்தீங்கன்னா ஒரு தலித் மக்கள் ஏராளமாக இருக்காங்க. இந்த மக்கள் தான் அந்த 12 லட்சம் ஏக்கர் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்தினால்தான் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்தாஸ் பண்டிதருடைய போராட்டத்தில் 1929, 30 ஆகிய அந்த காலகட்டத்தில் 39 தாத்தாவுக்கு 80 வயசு 89 திராவிட மாமணின்ற விருது தராங்க. தாத்தாவுக்கு திராவிட மாமணின்ற விருது இந்தியா லெவலில் உள்ள தலித் லீடர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கொடுக்குறாங்க. இதுதான் ஒன்றா சேர்ந்து திராவிட மாமணின்ற விருது கொடுக்குறாங்க. மிகப்பெரிய ஜாம்பானாக இருந்தது. பார்த்தோம் சாதாரண விஷயம், மிகப்பெரிய ஜாம்பான். அவரை படிக்கும் போதெல்லாம் மிகப்பெரிய எப்படி ஒரு மனிதர் இருந்திருக்காருன்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்திலேயே இவ்வளோ பெரிய நெருக்கடியான காலத்தில் எவ்வளோ வல்லமையான ஆளாக இருந்திருக்காரு பார்த்துக்கலாம். அதோடைய ஒரு வெள்ளைக்காரன் அரிசியில் அவருடைய படத்தை வரைஞ்சி அவருக்கு அதுக்கு ஒரு பெட்டகம் போல ஒன்று செஞ்சு அந்த அரிசியை வைக்கிறதுக்கு ஒரு பெட்டிக்குள்ளே சின்ன செஞ்சு அந்த அரிசியை அதுக்குள்ளே வச்சு அவருக்கு பரிசாக கொடுத்துருக்கோம். அவர் எவ்வளோ ஆளுமையான ஆளாக இருந்தீங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய ஆளுமை. அதுதான் மாவீரன் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொல்கிறது மாவீரன் அப்படின்னு. அதுதான் இந்த மன்னனுடைய ஒரு நிகழ்ச்சியில் போயிட்டு கலந்துக்கிறாரு. என்ன மன்னன் அவர் கலந்துக்கும் போது அதான் சொல்கிறாரு, போர்டே மாட்டிருமா போர்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி போர்டு மாட்டிட்டு போகிறார். தொட்டா தீட்டு அப்படின்னு சொல்லி அவர் நம்பர் கை கொடுக்குறாரு, என்னை தொடாதீங்க தீட்டு வந்துடும். அவர்
அதுக்கே ஒரு இது வேணும். கை கொடுக்கலாம் சுட்டுவானே மன்னரே கை கொடுக்காதீங்க என்னை தொட்டா தீட்டுன்னு மன்னராட்ட சொல்கிறான் தாத்தா. அது ஏன் என்ன அப்படின்னா நீங்கள்லாம் தொட்டா நீங்கள் உங்களுக்கு தீட்டு வந்துடும் அதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன்லேயே விலகிறாங்க. எவ்வளோ பெரிய போராட்டம், சாதாரண போராட்டம் இல்லை. அவங்க தான் முதல்ல வந்து பறையர்கள் பொது வீதியில் நடக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மனைவி வந்து நம்ம மக்கள் ஏன் பொது வீதியெல்லாம் நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மனைவியுடைய பேச்சு கேட்டு தான் அவர் வந்து பொதுவில் நடக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் நான் வெள்ளக்காரங்கிட்ட வாதாடி பொதுவில் நடக்கிறதுக்கு ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காரு. அதை வந்து அவருடைய சமாதி இருக்குல்ல, மனைவியுடைய சமாதி, அதில் கல்வெட்டுலாம் பதிச்சிருக்காரு அந்த மெசேஜை. மனைவி சொன்னதுனால தான் நான் வந்து அவங்க தான் வந்து இந்த மக்கள் வந்து வீதியில் ஏன் பொது வீதியில் நடக்க தடை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. தாத்தா அந்த விவாதம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தாத்தா அங்கே போய் பாதுகாத்தார் கொடுமையான காலகட்டத்தில் இருந்துருக்கணும். மிகப்பெரிய போராட்டம், வல்லமையான போராட்டம். தாத்தாவுடைய அயோத்தியாஸ் போராட்டம் வந்து எண்ணில் அடங்காத போராட்டம், மிகப்பெரிய போராட்டம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. என்ன ஒரே பெரிய விஷயம் என்னன்னா இப்பயே ஃபேஸ்புக்கு ஃபோனு இதெல்லாம் சொல்லி கூப்பிட்றோம். அப்போ அவன் கஞ்சிக்கும் சோத்துக்கும் வந்து வாங்கிக்கலாம். கிராமத்துக்கு ரீச் ஆகுது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்க. அறியாமையில் இருக்க மக்களை அறியாமையில் இருக்காங்க. அந்த மக்களை திரட்டி முதல்ல இந்திய அளவில் தார தப்பட்டையோடு ஒரு மிகப்பெரிய மாநாடுலாம் வச்சுருக்காங்க. எப்படி அவங்க வெள்ளக்காரன் அந்த வேலை செய்கிறவங்கலாம் லெட்டர் போட்டுருக்காரு. அவங்க கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. வெள்ளக்காரன் அந்த வேலை செய்கிறேன் அவனுக்கு லெட்டர் போட்டு அவனுக்கு செய்தி சொல்லி அவங்க எல்லாரும் கூப்பிட்டு ரகசிய கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாருக்கும் போயிட்டு லெட்டர் போட்டு அவர் லெட்டர் போட்டு மக்கள் உரிமைக்கோசம் வந்து நம்ம போராடி ஆகணும்னு சொல்லி ஒரு மாநாடு கூட்டி அந்த மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றி மக்களுக்கு இதெல்லாம் பண்ணிடுற தாத்தா சதவீதம் தனி மாதம்லாம் இருந்தால் அப்போ எவ்வளோ பெரிய போராட்டம் நிறைவேற்றிருக்காரு. மகிழ்ச்சிண்ணே. அதே சில காலத்தில் அவரு போராட்டமும் ஒரு சிறிய நான் சொல்லுங்க சிறிய வருத்தம். இவ்வளோ அழகான வீட்டில் தாத்தாவுடைய போட்டோவும் தம்பி வந்து 2 வீக்ஸில் நான் கொடுக்குறேன். நான் ரெடி பண்ணிருந்தேன். ஐயோ தாத்தா நான் வந்து அம்பேத்கர் படம் கூட வைக்கல இன்னும். இல்லை கொடுத்தாங்கல்ல அப்போ அது இல்லை கிஃப்ட் கொடுத்துது அது வைக்க மாட்டேன். மாதிரி இருக்கு. அது மேலே வச்சா போட்டு வச்சா மேலே அது தலைவர் மட்டும் மேலே என்ன சைஸ்னா இது வந்து 4 அது மேலே சைஸ் பண்ணேன். இது ஒரு வருத்தமாக இருக்குது. நான் படிக்கிறேன். இல்லை சொல்லியிருக்கேன்.